where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. அண்மைச் செய்தி. மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் பிறந்தநாள் அன்று தமிழக வெற்றிக் கழக மாநாட்டு தேதியை அறிவித்திருக்கிறார் விஜயகாந்த் பிறந்த நாள் அன்று தாவேகாவின் அடுத்த மாநாடு நடைபெறுகிறது. நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவருமான விஜயகாந்தின் பிறந்தநாள் வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் அன்றைய தினம்தான் மதுரையிலேயே 2வது மாநில மாநாட்டை தாவேகா நடத்துகிறது என்ற அறிவிப்பினை அதன் தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். விஜயகாந்த் மீது மாறாத அன்பு கொண்ட விஜய் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து 25ஆம் தேதி திங்கட்கிழமை மாநாட்டை நடத்துவது அரசியலில் நிச்சயமாக கவனம் பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, முதல்ல ஆகஸ்ட் 25 அப்படின்ற தேதியை எதற்காக தாவேகாவினர் தேர்வு செய்தார்கள்? விஜயகாந்தனுடைய பிறந்த நாள் அப்படின்றது ஒரு முக்கியமான அம்சம். அதனையும் தாண்டி விஜயகாந்தனுடைய திரைப்படங்கள்ல தான் முதல்ல விஜய் அறிமுகமானார். இருவருக்குள்ளான அந்த நெருக்கம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருந்து வந்தது. அந்த வகையில் எவ்வளவு முக்கியமான ஒரு அறிவிப்பு இது? நிச்சயமாக தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மிக தீவிரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மதுரையில் 2வது மாநில மாநாடு நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வ தேதியாக ஆகஸ்ட் 25ஆம் தேதியை அறிவித்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி என்பது மறைந்த நடிகரும் தேமுதிகவினுடைய தலைவருமாக இருந்த விஜயகாந்த் அவர்களினுடைய பிறந்த நாள் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம்தான் மதுரையில் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் மதுரையில் பிறந்து திரைத்துறையில் சாதித்து அரசியலில் மிளிர்ந்த ஒரு தலைவர் விஜயகாந்த். அவருடைய பிறந்த நாளில் நடிகர் விஜயும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்களும் இந்த தேதியை அறிவித்திருப்பது அரசியலில் மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கிறது. முதலாக நடிகர் விஜய் அவர்கள் கூட மற்றொரு நடிகரான விஜயகாந்துடன் இணைந்து நடித்தது தமிழ் திரையுலகில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதே போல விஜயகாந்த் மறைவின் போதும் அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுது அவருக்கு இரங்கல் தெரிவித்ததும் அரசியலில் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அதே போல வீட்டிற்கும் சென்று கூட விஜயகாந்த் அவர்களினுடைய புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தி தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அடிக்கடி சந்தித்து பேசியதும் அரசியலில் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் அரசியலில் இன்னொரு விஜயகாந்தாக, அதாவது இன்னொரு விஜயகாந்த் போல மிகப்பெரிய அரசியல் கட்சியை உருவாக்கி தமிழக அரசியலில் மிளிர வேண்டும், மதுரையை முற்றிலுமாக தாவேகாவினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயகாந்த் பிறந்த நாள் என்று இந்த மாநாடு நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த மாநில மாநாட்டிற்கு அனுமதி கோரி மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் சந்தித்து தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்போது மனு அளித்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான நிர்வாகிகள், அதே போல மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் உள்ளிட்டோர் தற்போது மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாநாடு நடத்துவதற்கு உரிய காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி தற்போது மனு அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே விக்கிரவாண்டியில் கடந்த 2024 முதல் மாநில மாநாடு என்பது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2வது மாநில மாநாடு மதுரையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு கட்சிகளினுடைய மாநாடு என்பது மதுரையை நோக்கித்தான் இருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம், அதே போல அமித்ஷா தலைமையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் குழு கூட்டம், முருக பக்தர்கள் மாநாடு, இப்படி தொடர்ச்சியாக மதுரையில் தான் அரசியல் கட்சிகள் மையம் கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் விஜய் அவர்களும் 2வது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்துவது மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 200 ஏக்கர் பரப்பளவில் பாரப்பத்தி பகுதியில், அதாவது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய பாரப்பத்தி பகுதியில் 200 ஏக்கர் பரப்பளவில் நிலத்தில் இந்த மாநாடு என்பது ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடத்திருக்கிறது. பொதுவாகவே அரசியல் கட்சிகள் ஞாயிற்றுக்கிழமை தான் மாநாடுகளை நடத்துவார்கள். இருந்தாலும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயகாந்த் பிறந்தநாள் திங்கட்கிழமை வருவதால் அன்றைய தினம் இந்த மாநாட்டை விஜய் நடத்துவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திலகவதி, நன்றி மணிகண்ட பிரபு, உங்களுடைய விவரங்களுக்கு. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள்ல, அதுவும் மதுரையில, விஜயகாந்தும் மதுரையில தான் தன்னுடைய முதல் மாநாட்ட கட்சி தொடங்கும் போது ஆரம்பித்திருந்தார். இப்ப 2வது மாநாட்டை விஜய் அவருடைய பிறந்த நாள்ல அதே மதுரையில தொடங்கப்படுவதன் காரணம் என்ன? இனி வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப தேமுதிக தாவேகா அதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? அதுக்கான முன்னெடுப்புன்னு பார்க்கலாமா? உங்கள் செய்தியாளர் மணிகண்ட பிரபு கூறிய முன்னுரை சரிதான். மதுரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம். அதிமுகவிலே முதலில் அதிமுகவுக்கான கொடி என்று சொல்ல முடியாது, தாமரை உருவம் பொறித்த கொடியை எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றியதும் மதுரையில் தான்.
மதுரை திமுக மாநாட்டில் தான் மூக்கமுத்து அவர்களை ஊர்வலத்தில் விட்டதால் எம்ஜிஆர் ரசிகர்கள் கோவித்துக் கொண்டு அதற்கு பிறகுதான் அதிமுக உருவானது. இதெல்லாம் 1972 ஜூலை. அன்றைய தேதி, அதாவது ஆகஸ்ட் 25 என்பது உங்கள் செய்தியாளர் கூறியபடி அது விஜயகாந்த் அவர்கள் பிறந்த நாள். இன்னொரு முக்கியத்துவம் இருக்கிறது, அது விஜய் அவர்களின் திருமண நாள். அதாவது சங்கீதா சொர்ணலிங்கம் என்ற அவரது மனைவியார். அவர் ஸ்ரீலங்கன், லண்டன் பான் ஸ்ரீலங்கன். அந்த திருமண நிகழ்ச்சிக்கு அழைப்புதல் கொடுக்க விஜய் அவர்களின் தந்தையார், நண்பர் சந்திரசேகர் அவர்கள் அலுவலகத்துக்கு வந்ததெல்லாம் எனக்கு நினைவில் இருக்கிறது. ரிசப்ஷன் பெரிய அளவுக்கு ரசிகர்களை வைத்துதான் அப்போதே ரிசப்ஷன் நடத்தினார். அந்த காலகட்டத்திலேயே பத்திரிகைகளில் நாங்கள் விஜய் அரசியலுக்கு வருவார் என்றெல்லாம் எழுதி வந்தோம். அந்த அரசியல் தொனி அதில் தெரிந்தது. சந்திரசேகர் அவர்களும் மிகுந்த அரசியல் ஆர்வம் கொண்டவர். திராவிட இயக்க அரசியல் அவருக்கு ஈடுபாடெல்லாம் உண்டு. இன்றைய தேதிக்கு மதுரை மாநாடு என்பது கண்டிப்பாக விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணி கட்சிகளை எல்லாம் கண்டிப்பாக கவர்ந்து இழுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் தேர்தல் வெற்றி சாத்தியம் அல்ல. எனவே தேமுதிகவை அவர் மனதிலே வைத்திருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. மணிகண்ட பிரபு சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், தேமுதிகவுக்கு திமுக கூட்டணிக்கு போனால் ஒரு சில இடங்கள் கிடைக்கலாம். ஆனால் ஆட்சியில் பங்கோ அல்லது அதிகாரத்தில் பங்கோ கிடைப்பதற்கு வழி இல்லை. எனவே தேமுதிக இயல்பாகவே விஜய் அவர்களோடு செல்வதற்கான வாய்ப்பு, உங்கள் செய்தியாளர் கூறியபடி சிறுவயது விஜயகாந்தாக அந்த காலகட்டத்தில் விஜய் தான் நடித்துக் கொண்டிருந்தார். ஏன் கேக்குறேன்னா, திரு ஷியாம், திமுக கூட்டணிக்கு அவர் செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. பாஜக கூட்டணிக்கு கண்டிப்பா போக மாட்டேன்னு தாவேகா தரப்புல இருந்தே சொல்லப்பட்டு விட்டது. தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஆப்ஷனையும் திறந்துதான் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றதான் பார்வையா இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் முன்னாடி பேசும்போது என்ன இருந்தாலும் விஜய் எங்களுடைய வீட்டு பிள்ளை அப்படின்லாம் ஆதரவாக பேசியிருந்தார். ரொம்ப இன்வைட்டிங்கா தான் இருந்தது அவங்களுடைய பேச்சும். அப்போ இவர்களுக்கான சாத்தியம் இருக்கிறதா அப்படின்னு இயல்பான ஒரு கேள்வி வருது இல்ல? சரிதான் திலகவதி, அது நிச்சயமாக சரிதான். காரணம் என்னவென்றால், எதுவாக இருந்தாலும் கடைசியிலே தொகுதி பங்கீடு, தொகுதிகளின் எண்ணிக்கை, இதுதான் கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய சக்திகள். அப்படி என்றால் தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில் எவ்வளவு இடங்கள் கிடைக்கும்? விசிகாவை விட குறைவாகத்தான் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜயை பொறுத்தவரையிலே கூட்டணியில் அதிக இடமும் கிடைக்கும். அதே நேரத்தில் அவர் அதிகாரத்தில் பங்கு என்பதை, தனியாக மெஜாரிட்டி வந்தாலும் அதிகாரத்தில் பங்கு என்பதை அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலே தெளிவாக்கி விட்டார். தேமுதிகவை பொறுத்தவரையிலே ஒரு சில இடங்கள் அவர்களுக்கான செல்வாக்கு மிகுந்த இடங்கள் இருக்கின்றன. அது தாவேகா கூட்டணியில் கிடைப்பதாக இருந்தால் அவர்களுக்கும் அது உசிதமாகத்தான் இருக்கும். நேற்றைக்கு திருமாவளவன் அவர்கள் பேசும்போது 100 ஓட்டுகள் விழுந்தால் அதிலே இத்தனை ஓட்டுகள் அது எங்கள் ஓட்டுகள் என்கிற ரீதியிலே ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அது மிகப்படுத்த கருத்தாக கூட இருக்கலாம், அல்லது சிதம்பரத்தை மனதில் வைத்து அவர் பேசியிருக்கலாம். ஆனால் அவருக்கும் அதிகமான இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. பொதுவாக கூட்டணி கட்சிகளுக்கு அப்படியான ஒரு நிர்பந்தம் இருக்கும், அதிகமான இடங்கள் வேண்டும், போன முறையை விட அதிகமான இடங்கள், அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்றால் இரட்டை இலக்கம் என்பது இலக்காக இருந்தால் திமுக கூட்டணியிலும் அந்த தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் இல்லை என்றெல்லாம் மறுக்க முடியாது. அதுபோக எல்லா கூட்டணிகளுமே கடைசி நேரத்தில் தான் முடிவாகும். எனக்கு தெரிந்து 1 வருடத்திற்கு முன்பு முடிவான ஒரே கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தான். எல்லா கூட்டணிகளும் தேர்தலுக்கு 2 மாதத்திற்கு முன்புதான் முடிவாகும். கடைசி நேரத்தில் கூட கூட்டணி முறிந்து போன கதைகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். மதுரையிலே விஜய் மாநாடு என்பது கண்டிப்பாக அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறது. மதுரையிலே ஏற்கனவே முன்பே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு உங்கள் தொலைக்காட்சி பேட்டியிலும் நான் கூறியிருந்தேன், விஜய் கட்சியினர் அவர் வருங்கால முதல்வர் என்று போஸ்டர்கள்லாம் அடித்து ஒட்டியிருந்தார்கள். மதுரை எப்போதுமே நர்வ் சென்டர் ஆஃப் பாலிடிக்ஸ். எனவே விஜய் மதுரை மாநாடு, அவருக்கு போலீஸ் அனுமதி கிடைப்பதெல்லாம் இன்றைய தேதிக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. பந்தல் கால் நட்டு விட்டதாக கூட நான் காலையிலே கேள்விப்பட்டேன். எனவே அந்த மாநாட்டை ஒட்டிய விஜய் அவர்களின் தீவிரமான அரசியல் பிரச்சாரம் தேர்தல் களம் சூடு பிடித்து விட்டது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நன்றி திரு தராசு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை இது தொடர்பாக பகிர்ந்து கொண்டமைக்கு. விஜயகாந்தின் பிறந்த நாளில் அவரது சொந்த ஊரான மதுரையில் தாவேகா மாநாட்டை விஜய் நடத்துகிறார். நிச்சயமாக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வுதான் இது என்பதாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நமக்கு தெரிவித்திருக்கிறார். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.